தந்தை, மகன், தூய ஆவியானவருடைய பெயராலே ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, கிறிஸ்து இயேசுனுடைய உயிர்ப்பு பெருவிழா வாழ்த்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றோம். ஆண்டவர் இயேசுனுடைய பாஸ்கா விழாவினை நாம் கொண்டாடி இருக்கின்றோம். அதனுடைய 3ஆம் ஞாயிறு இன்று. இன்றைய இறை வார்த்தைகள் வழியாக இறைவன் தான் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்துகின்ற தெய்வமாக இருக்கிறார், நமது வாழ்க்கை பயணத்திலே நமக்கு துணையாக இருக்கின்றார் என்கின்ற மறை உண்மையை அவர் வெளிப்படுத்துவதை இன்று வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்கின்றோம். இறை வார்த்தையை வாசிக்க கேட்டு தியானித்து வாழ்வாக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். கிறிஸ்து உயிர்த்த அதே நாளில் சீடருள் இருவர் எருசலேமிலிருந்து ஏறத்தாழ 11 கிலோமீட்டர் தொலையிலுள்ள ஒரு ஊருக்கு சென்று கொண்டிருந்தனர். அவ்வூரின் பெயர் எம்மாவு. அவர்கள் இந்நிகழ்ச்சிகள் அனைத்தையும் குறித்து ஒருவரோடு ஒருவர் உரையாடி கொண்டே சென்றனர். இப்படி அவர்கள் உரையாடி கொண்டும் வினவிக் கொண்டும் சென்றபோது இயேசு நெருங்கி வந்து அவர்களோடு நடந்து சென்றார். ஆனால் அவர் யார் என்று அறிந்து உணர முடியாதவாறு அவர்கள் கண்கள் மறைக்கப்பட்டிருந்தன. அவர் அவர்களை நோக்கி, வழிநெடுகிலும் நீங்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டிருப்பது என்ன என்று கேட்டார். அவர்கள் முகவாட்டத்தோடு நின்றார்கள். அவர்களுள் கிளேப்பா என்னும் பெயருடைய ஒருவர் அவரிடம் மறுமொழியாக, எருசலேமில் தங்கியிருப்பவர்களுள் உமக்கு மட்டும்தான் இந்நாள்களில் நிகழ்ந்தவை தெரியாதோ என்றார். அதற்கு அவர் அவர்களிடம், என்ன நிகழ்ந்தது என்று கேட்டார். அவர்கள் அவரிடம், நாசரேத்து இயேசுவை பற்றிதான் பேசுகிறோம். அவர் கடவுளுக்கும் மக்கள் எல்லாருக்கும் முன்பாக சொல்லிலும் செயலிலும் வல்ல இறைவாக்கினராக திகழ்ந்தார். அவர் இஸ்ராயலரை மீட்கப் போகிறார் என்று நாங்கள் எதிர்பார்த்து இருந்தோம். ஆனால் தலைமை குருக்களும் ஆட்சியாளர்களும் அவருக்கு மரண தண்டனை விதித்து சிலுவையில் அறைந்தார்கள். இவையெல்லாம் நிகழ்ந்து இன்றோடு 3 நாட்கள் ஆகின்றன. ஆனால் இன்று எங்களை சேர்ந்த பெண்களுள் சிலர் எங்களை மலைப்புக்குள்ளாக்கினர். அவர்கள் விடியல் காலையில் கல்லறைக்கு சென்றார்கள். அவருடைய உடலை காணாது திரும்பி வந்து வானதூதரை கண்டதாகவும் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று அவர்கள் கூறியதாகவும் சொன்னார்கள். எங்களோடு இருந்தவர்களுள் சிலரும் கல்லறைக்கு சென்று அப்பெண்கள் சொன்னவாறே இருக்க கண்டனர். ஆனால் அவர்கள் இயேசுவை காணவில்லை. இயேசு அவர்களை நோக்கி, அறிவிலிகளே, இறைவாக்கினர்கள் உரைத்த எல்லாவற்றையும் நம்ப இயலாத மந்த உள்ளத்தினரே, மெசியா தாம் ஆட்சி அடைவதற்கு முன் இத்துன்பங்களை பட வேண்டும் அல்லவா என்றார். மேலும் மோசே முதல் இறைவாக்கினர் வரை அனைவரின் நூல்களிலும் தம்மை குறித்து எழுதப்பட்ட யாவற்றையும் அவர் அவர்களுக்கு விளக்கினார். அவர்கள் தாங்கள் போக வேண்டிய ஊரை நெருங்கி வந்தார்கள். அவரோ அதற்கு அப்பால் போகிறவர் போல காட்டிக்கொண்டார். அவர்கள் அவரிடம், எங்களோடு தங்கும், ஏனெனில் மாலை நேரமாயிற்று, பொழுதும் போயிற்று என்று கூறி கட்டாயப்படுத்தி அவரை இணங்க வைத்தார்கள். அவர் அங்கு தங்குமாறு அவர்களோடு சென்றார். அவர்களோடு அவர் பந்தியில் அமர்ந்திருந்த போது அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்போது அவர்கள் கண்கள் திறந்தன. அவர்கள் அவரை அடையாளம் கண்டு கொண்டார்கள். உடனே அவர் அவர்களிடமிருந்து மறைந்து போனார். அப்போது அவர்கள் ஒருவர் ஒருவரை நோக்கி, வழியில் அவர் நம்மோடு பேசி மறைநூலை விளக்கும்போது நம் உள்ளம் பற்றி எரியவில்லையா என்று பேசிக்கொண்டனர். அந்நேரமே அவர்கள் புறப்பட்டு எருசலேமிற்கு திரும்பி போனார்கள். அங்கே 11 அவர்களோடு இருந்தவர்களும் குழுமியிருக்க கண்டார்கள். அங்கே இருந்தவர்கள், ஆண்டவர் உண்மையிலேயே உயிருடன் எழுப்பப்பட்டார், அவர் சீமோனுக்கு தோற்றமளித்தார் என்று சொன்னார்கள். அவர்கள் வழியில் நிகழ்ந்தவற்றையும் அவர் அப்பத்தை பிட்டு கொடுக்கும்போது அவரை கண்டுணர்ந்து கொண்டதையும் அங்கிருந்தவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, நமது வாழ்க்கையிலே நாம் பல்வேறு பயணங்கள் மேற்கொள்கின்றோம். அது சிறு பயணமாக இருக்கலாம், நெடுந்தூர பயணமாக இருக்கலாம், சில மணி நேர பயணமாக இருக்கலாம், சில கால பயணமாக இருக்கலாம்.
இப்படி நாம் பயணம் செய்கின்ற பொழுது நமது பயணத்திலே பல்வேறு அனுபவங்கள் கிடைக்கிறது. புதிய மக்களை சந்திக்கிறோம், புதிய ஊர்கள், புதிய இடங்கள், புது புது அனுபவங்கள் கிடைக்கிறது. அந்த புது புது அனுபவங்கள், புதிய புதிய மனிதர்களுடைய உரையாடல், உறவாடல் நமது வாழ்விற்கும் ஒரு புதிய தெளிவை கொடுக்கிறது, அர்த்தத்தை கொடுக்கிறது, வாழ்விற்கு ஒரு விசாலமான பார்வையை கொடுக்கிறது. மனித வாழ்வே ஒரு பயணம். இந்த மனித வாழ்வே பிறப்பிலிருந்து இறப்பு வரை இருக்கின்ற இந்த பயணத்திலே விசுவாசம் என்கின்ற இறை நம்பிக்கை என்கின்ற வழித்தினையோடு இந்த பயணத்தை நாம் மேற்கொள்ள நமக்கு இறைவன் அழைப்பு விடுக்கின்றார். உயிர்த்த ஆண்டவருடைய பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். பாஸ்கா ஞாயிறின் 3வது ஞாயிறிலே இன்று இந்த அருமையான இறைவசனம் நமக்கு கொடுக்கப்பட இருக்கிறது. எம்மாவுஸ் வழி செல்லுகின்ற அந்த 2 சீடர், அன்று மாலை, என்று மாலை, கிறிஸ்து உயிர்த்த அன்று மாலை. கிறிஸ்து உயிர்த்திருக்கிறார். மதலேன் மரியாள் சென்று அதிகாலை கல்லறைக்கு சென்றார். அவருக்கு செய்ய வேண்டிய இறுதிச் சடங்குகளை சரியாக செய்ய முடிக்கவில்லை. அதை நல்லபடியாக பண்ணணுங்கிறதுக்காக அங்கே போகிறாங்க. கல்லறைகள் கல் மூடி இருக்குமே, எப்படி திறப்பது என்கின்ற ஒரு குழப்பம் அவர்களுக்கு. செல்லுகின்ற பொழுது அங்கே கல் திறந்திருக்கிறது, கல்லறை குகை திறந்திருக்கிறது. பார்க்கிறார்கள், அவர்களுக்கு முன்னே இருந்தது வெற்று கல்லறை. வானதூதர் தோன்றுகின்றார், விளக்குகின்றார். திருத்தூதர்களிடத்திலே சென்று செல்லுகின்றார்கள். அவர்கள் வந்து பார்க்கிறார்கள், வெற்று கல்லறை தான் இருக்கிறது. இது காலையிலே நடந்தது. அன்று மாலை இந்த 2 சீடர்கள் எம்மாவுஸ் வழி செல்லுகிறார்கள். கிட்டத்தட்ட எருசலேமிலிருந்து 17 கிலோமீட்டர் தூரம் இருக்கின்ற ஒரு இடம். நடந்து அந்த பாதையை கடந்து செல்லுகின்றார்கள். அது பொதுவாக பயணிக்கின்ற ஒரு பாதை, பலர் வந்து செல்கின்ற ஒரு பாதை. அவர்கள் செல்லுகின்ற நேரம் மாலை நேரம் ஆக வெளிச்சம் இருந்தது. அவர்கள் வெளிச்சத்தில் தான் ஊருக்கு செல்லுகிறார்கள், நடந்து செல்லுகிறார்கள். வெளியிலெல்லாம் வெளிச்சம் இருக்கிறது, உள்ளுக்குள்ளே இருள் இருக்கிறது. அவர்களை சுற்றிலும் வெளிச்சம், அவர்களது உள்ளத்துக்குள்ளே இறுக்கம், இருட்டு. ஏனென்றால் துக்கம் தொண்டை அடைச்சிக்கிட்டு நிற்குது. கிறிஸ்துவை, இயேசுவை அவர்கள் இழந்திருக்கிறார்கள். ஏன் இந்த துக்கம், ஏன் இந்த இருள்? அவர்களது மனதிலே வலி, வேதனை, ஏமாற்றம். இயேசு கிறிஸ்து மீட்பராக இருப்பார், வல்ல செயல்கள் செய்கின்றார், அவரே இஸ்ராயலை மீட்க வந்த மீட்பர் என நம்பிக்கொண்டிருந்தார்கள். சிலுவையில் அறையப்பட்டு அவர் இறக்கிறார். ஆகவே அது அவர்களுக்கு மிகவும் துக்கமாக இருக்கிறது. இந்த துக்கம், இந்த கவலை அவர்களது கண்களை மறைக்கிறது. இதான் ஒரு அறிஞர் ஒருவர் சொல்கிறார், நான் துக்கப்படுகின்ற பொழுதும், வேதனைப்படுகின்ற பொழுதும், மனக்கலக்கம் வருகின்ற பொழுதும், தோல்வியுறுகின்ற பொழுதும் அழுக மாட்டேன். ஏனென்றால் என்னுடைய அழுகையினால் அந்த கண்ணீர் இந்த துக்கத்திலிருந்து, இந்த துன்பத்திலிருந்து வெளிவருவதற்கான பாதையை மறைத்துவிடும். ஆகவே நான் கண்ணீர் சிந்த மாட்டேன் என்று சொல்லுகின்றார். ஆனால் இவர்களுக்குள்ளே இருக்கிற அந்த துக்கம் அவர்களுக்கு அந்த வெளியிலே வெளிச்சமாக இருந்தாலும் உள்ளத்துக்குள்ளே இருளை கொடுக்கிறது. அவர்களுடன் வழிபோக்கராக ஒருவர் வருகிறார். வர்றது யார்? இயேசு கிறிஸ்து, உயிர்த்த கிறிஸ்து வருகிறார். இவர்களுக்கு எவ்வளவு தூரம் துக்கம், எவ்வளவு தூரம் வேதனை, எவ்வளவு தூரம் இழப்பு, ஏமாற்றம், கவலை, கண்ணீர் என்றால் அவர்களால் இயேசு கிறிஸ்துவை அடையாளம் கூட பார்க்க முடியவில்லை. தங்கள் உடன் வருகின்றவர் தங்களுடைய மீட்பர், தங்கள் ஆண்டவர் என்பதை அவர்களால் அடையாளம் கூட காண முடியவில்லை. அவர்களுக்கு ஞாபகம் இருக்குது, இயேசு சொன்ன, அது கூட வர வழிபோக்கர் கேட்குறாரு, எதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறீங்க? சொல்கிறாங்க, நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க, என்னென்ன நடந்துட்டு இறப்பு வரை என்னென்ன நடந்தது என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அவர் நான் 3ஆம் நாள் உயிர் தழுவேன் என்று முன் சொன்னதை அவர்களுக்கு ஞாபகம் வரவில்லை. ஆகவேதான் இயேசு அங்கே அவர்களுக்கு தெளிவுபடுத்துகின்றார், அறிவிலிகளே, எருசலேமில் இருக்கின்ற எல்லாருக்கும் உமக்கு மட்டும்தான் நடந்தது என்னது தெரியலையோ அப்படின்னு கேட்கிறார்கள் அவரிடத்திலே. ஆனால் அவருக்குத்தான் எல்லாம் தெரியும். அவர் சொல்ல, அறிவிலிகளே, உங்களுக்கு புரியலையா? மறைநூலில் இவ்வாறு எழுதியிருப்பது உங்களுக்கு தெரியவில்லையா என மறைநூலை விளக்குகின்றார். மோசே இதிலிருந்து இறைவாக்கினர் வழியாக இவ்வாறு மெசியா பாடுகள் பட வேண்டும், சிலுவையிலே அறையப்பட்டு மரணிக்க வேண்டும், உலகத்தின் மீட்பிற்காக மரணிக்க வேண்டும் என்பது குறிப்பிடப்படவில்லையா? இதை புரிந்து கொள்ள முடியாத மந்த புத்தியினரே, அப்போ கூட அவங்களுக்கு அந்த தெளிவு பிறக்கலை. அவர்கள் செய்த
அழகான ஒரு நல்ல காரியம். இருட்டி விட்டது, மாலை நேரம், ரொம்ப இருட்டிருச்சு. இன்னும் நீங்கள் போகாதீங்க, எங்களோடு தங்கும் என்று சொல்லி இயேசுவை அவர்களோடு தங்க வைக்கிறார்கள். அப்பொழுது அப்பம் பிட்குதலிலே இயேசுவை அடையாளம் கண்டு கொள்கிறார்கள். அந்த அப்பம் பிட்குதல் அவர்களுக்கு இயேசுடைய அந்த ராக உணவை மீண்டுமாக ஞாபகப்படுத்துகின்றது. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, மகதலா மரியா இயேசுனுடைய கல்லறைக்கு ஓடி செல்லுகின்றார். பார்த்தது வெற்றுக்கல்லறை. அவரது வாழ்விலும் துக்கம், அதே இழப்பு, அதே ஏக்கம், அதே கவலை, கண்ணீர். அங்கே வந்து நிற்கிறார் ஒரு தோட்டக்காரர். இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார். அவரை தோட்டக்காரர் என இவர் நினைத்துக் கொள்கிறார். அவரால் இவரை அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை. ஏனென்றால் துக்கம், கவலை, கண்ணீர் அவரது பார்வையை மறைக்கின்றது. அவரை தோட்டக்காரர் என்று எண்ணி அவரிடத்தில் சொல்கிறார், ஐயா, அவரை நீ எங்கேயாவது கொண்டு போய் வச்சுருந்தீங்கன்னா சொல்லுங்கள், எங்கே வச்சுருக்கேன்னு, நான் போய் அவருடைய உடலை நான் எடுத்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. அப்போ இயேசு அவர்களே மரியாளை பார்த்து மரியா என்கின்றார். மரியா என்கின்ற அவருடைய வார்த்தை, என்னுடைய ஆடுகள் என்னுடைய வார்த்தையை அறிந்திருக்கின்றன. நல்ல ஆயன் நானே. அந்த நல்ல ஆயனுடைய வார்த்தை, அவருடைய குரலை மரியாள் இனம் கண்டு கொள்கின்றார். இது என் ஆண்டவர், இது என் கிறிஸ்து, இது என் மீட்பர் என்று சொல்லி ரபூனி என்று திரும்புகின்றார். அந்த வார்த்தை, இயேசுடைய குரல் அவருடைய உயிர்ப்பை அவருக்கு வெளிப்படுத்துகிறது. இயேசு உயிரோடு இருப்பதை அவர் அனுபவிக்கின்றார். இன்றைய முதல் வாசகத்தில் நாம் வாசிக்கின்றோம். திருத்தூதர்கள் அந்த அறையிலே குழுமி இருக்கிறார்கள். அவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவருடைய நிரப்புதல் நடந்த பிற்பாடு தாங்கள் பயந்து கொண்டிருந்தார்கள், ஒளிந்து கொண்டிருந்தார்கள். தங்களுக்கும் இதே துன்பம் வந்துவிடுமோ என்று எண்ணி அஞ்சி கொண்டிருந்தார்கள். பரிசுத்த ஆவியானவருடைய நிரப்புதல், பெந்தகோஸ்தே பெருவிழாவன்று அவர்கள் தூய ஆவியானவரால் நிரப்பப்படுகிறார்கள். பயம் நீங்குகிறது, பார்வைக்கு ஒளி பிறக்கிறது, வழி பிறக்கிறது, தைரியம் வருகிறது, வீறு கொண்டு வெளிவருகிறார்கள். அவர்கள் அனைவருடைய சார்பாகவும் பேதுரு போதிக்கின்றார். இன்னும் ஒரு வல்லமையுள்ள பிரசங்கம், ஆற்றல் உள்ள பிரசங்கம். அவ்வளோ மக்கள், அவ்வளோ ஜனங்கள் மனமாறுகிறார்கள், திருமுழுக்கு பெறுகிறார்கள். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இறைவன் இன்று நமக்கு கொடுக்கின்ற அழகான செய்தி அதுதான். நமது இறைவன் உயிர்த்த கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார். நம்மை திடப்படுத்துகின்றார், நம்மை வழி நடத்துகின்றார். தன்னுடைய திருவருட்சாதனங்கள் வழியாக, அந்த அப்பம் பிட்குதல் திருவருட்சாதனம், தன்னுடைய திருவருட்சாதனங்கள் வழியாக இதோ உலகம் முடியும் வரை நாளும் உங்களோடு இருக்கிறேன் உணர்த்துகின்றார். அவருடைய குரல், நான் ஆயனுடைய குரல், நம்மை பெயரிட்டு, அன்று மரியாவை, மகதலா மரியாளை பெயரிட்டு அழைத்த அதே குரல் நம் ஒவ்வொருவரையும் பெயரிட்டு அழைக்கிறது. அவர் நம்மோடு இருப்பதை நமக்கு உணர்த்து கொண்டே இருக்கிறார். அந்த தூய ஆவியானவருடைய நிரப்புதல் வழியாக நம்மை திடப்படுத்துகின்றார் அருள் வாழ்விலே. ஆக நாம் நம்முடைய வாழ்க்கையிலே இறைவன் நம்மோடு இருப்பதை முதலில் உணர வேண்டும். உயிர்த்த கிறிஸ்துவை நாம் அனுபவிக்க வேண்டும். திருவருட்சாதனங்கள் வழியாக, இறை வார்த்தை வழியாக, பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்துதல் வழியாக இறைவன் என்னோடு இருக்கிறார், இறைவன் என்னை வழிநடத்துகிறார் என்பதை நாம் அனுபவிக்க வேண்டும். அப்படி அனுபவிக்கின்ற பொழுது என்ன நடக்கும்? அந்த எம்மாவுஸ் சீடர்கள், அவர்கள் வந்த வழி பரிச்சயமான வழிதான், வெளிச்சமான வழிதான். ஆனால் அவர்கள் உள்ளே இருள் இருந்தது. மாலை நேரமாயிற்று, இருள் மங்கி போயது. இறை அனுபவம் பெறுகிறார்கள், உயிர்த்த கிறிஸ்துவின் அனுபவம் பெறுகிறார்கள். திரும்பி அதே பாதையில் திரும்பி போகிறாங்க. அப்பொழுது சுற்றிலும் இருள் இருக்கிறது, அவர்களை சுற்றி இருட்டு, உள்ளுக்குள்ளே வெளிச்சம். அவர்களுக்கு அதே பாதையில், எந்த பாதையில் கவலையோடும் கண்ணீரோடும் துக்கத்தோடும் வேதனையோடு வந்தார்களோ அதே பாதையிலே திரும்பி செல்கிறார்கள். மகிழ்ச்சியோடு, சந்தோஷத்தோடு, உயிர்த்த கிறிஸ்துவின் அனுபவத்தோடு அவர்கள் செல்லுகிறார்கள். மகதலா மரியா உயிர்த்த கிறிஸ்துவை சந்தித்து விட்டு ஓடுகின்றார். திருத்தூதர்களிடத்திலே ஓடுகின்றார். இயேசு உயிர்த்து விட்டார். திருத்தூதர்கள் தூய ஆவியானவரால் நிரப்பப்பட்டு தைரியத்தோடு வெளியில் வராங்க. இயேசுவுக்காக துன்புறுத்தப்படுவதை பற்றி நாங்கள் பயப்படவே மாட்டோம். யாருக்காக பயந்தார்களோ, யாரை நினைத்து பயந்து ஒளிந்து அறையிலே பூட்டி கொண்டு இருந்தார்களோ, இல்லை, வெளிவந்தார்கள், தைரியமாக வெளிவந்தார்கள். அந்த உயிர்த்த கிறிஸ்துவினுடைய அனுபவம்
இவ்வாறு அவர்களை மாற்றுகின்றது. அந்த கிறிஸ்து, உயிர்த்த கிறிஸ்து நமக்கும் அந்த இறை அனுபவத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை பயணத்திலே என்னாலும் உங்களோடு இருக்கிறேன், உங்களை திக்கற்றவர்களாக விட்டுவிட மாட்டேன், இதோ உலகம் முடியும் வரை உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்ன கிறிஸ்து இயேசு நம்மோடு இருக்கின்றார். நாம் கொண்டாடுகின்ற திருவருட்சாதனங்கள் வழியாக, இறை வார்த்தை வழியாக, தூய ஆவியானுடைய வழிநடத்துதல் வழியாக அவர் நம்மோடு இருந்து நம்மை வழி நடத்துகின்றார். அந்த உயிர்த்த கிறிஸ்துவின் அனுபவத்தை நமது வாழ்க்கையிலே நாம் வாழ்வாக்க அழைக்கப்படுகின்றோம். நம்முடைய வாழ்க்கை அனுபவங்கள், உறவுகள், வாழ்வின் சூழல்கள் நமக்கு துக்கத்தை கொடுக்கலாம், வேதனையை கொடுக்கலாம், கண்ணீர் கவலையை கொடுக்கலாம். ஆனால் உயிர்த்த கிறிஸ்துவோடு இணைந்திருக்கின்ற பொழுது அந்த இறை அனுபவம் அதே வேதனை நிறைந்த சூழல்களை, அதே கவலை கண்ணீர் நிறைந்த சூழல்களை மாற்றி மகிழ்ச்சியாக்கும். உயிர்ப்பின் பெருவிழாவின் மகிழ்ச்சியை நாம் வாழ்வாக்க அது நமக்கு இறைவன் கொடுக்கின்ற அருளாக இருக்கும். ஆகவே உயிர்த்த கிறிஸ்துவின் அனுபவம் பெறுவோம். திருவருட்சாதனங்கள் வழியாக, இறை வார்த்தை வழியாக, பரிசுத்த ஆவியானவருடைய நிரப்புதல் வழியாக அந்த அனுபவம் நம்முடைய சிந்தனை, நம்முடைய சொல், நமது செயல்களிலே கிறிஸ்து இயேசுவின் உயிர்ப்பின் மக்களாக நாம் வாழ்வதற்கு நமக்கு அருளின் ஆசீர்வாதத்தை நிறைவாக கொடுப்பதாக. உயிர்த்த கிறிஸ்துவின் சமாதானமும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்னாலும் இருப்பதாக. ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியானவருடைய பெயராலே ஆமென்.